வணக்கம் மக்களே. இன்னைக்கு அயனார் துணை சீரியல்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நிலாவும் சோழனும் கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க அல்லவா. நேத்து அதுக்கு போனப்போ அந்த ஹியரிங்ல உங்களுக்கு நிஜமாவே டிவோர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ நிலாவை முந்திக்கிட்டு நம்ம சோழன் ஆமான்னு சொல்லியிருப்பாரு. இதை பார்த்து நிலா ஷாக் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்கள கவுன்சிலிங்க்கு அனுப்புறாங்க. இன்னொரு வாட்டி நீங்க போய் கவுன்சிலிங் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நிலாவோட வக்கீல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இன்னொரு வாட்டி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்மா டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்க்கு போகும்போது அங்க நம்ம சோழன் ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம சோழன் கவுன்சிலிங்ல போயிட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கவங்க நீங்க ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம். இன்னும் 1 இயர் கூட ஆகல. அதுக்குள்ளயா ஒரு சான்ஸ் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி நாங்க பல பேருக்கு சொல்லியிருக்கோம். அவங்களோட லைஃப் இப்பதான் நல்லா இருக்கு. நீங்களும் அந்த சான்ஸ் எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம சோழன் அதெல்லாம் வேணாங்க. நான் ஜஸ்ட் டிரைவர். அவங்க படிச்ச ஆர்கிடெக்ட். சோ அவங்க ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எங்க வீடு அவ்வளவு பெரிய வீடு கூட இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்க இங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு திரும்ப திரும்ப இப்படி கஷ்டப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அவங்க என்னை விட்டுட்டு போனாதான் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னா அத எனக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சம்மதம்ங்கிற மாதிரி சொல்லிட்டான். இதை கேட்ட நிலா அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டான். இதை பார்த்த உடனே நம்ம சோழனுக்கு பயங்கர குஷி. ஓ, நம்ம நினைச்சது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. கவுன்சிலிங்ல பேசிட்டு இருந்தவங்களுமே இதுக்கு மேல நம்மளால எதுவும் பேச முடியாது, சரிப்பா போப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம சோழன் நிலாவும் கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம நிலா கேக்குறாங்க, என்ன போஸ்கன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சோழன் திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, உங்களுக்குதான் என்ன பிடிக்கவே பிடிக்காது. நானும் எத்தனை வாட்டி கேட்டேன். இதுக்கு மேல எதுக்கு இதை இழுத்து வச்சுட்டு நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழன் சொல்றாங்க. இத திரும்ப வீட்டுக்கு நம்ம சேரன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சோழன் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. அப்ப நம்ம சோழன் நிலாவுக்காக தானே இது சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சேரன் அதுக்கு நீ தான் டிவோர்ஸ் வேணாம் தான் சொன்ன, நிலா தானே வேணும்னு சொன்னா, நீ வேணாம் தான் சொன்ன, நீ எதுக்கு இப்ப போய் இப்படி பேசிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சோழன் சொல்றான், நிலாவை நான் மட்டும் ஒய்ஃபா நினைச்சா போதுமா? அவங்க பதிலுக்கு என்ன ஹஸ்பண்டா நினைக்க வேணாமா? அவங்கள எவ்வளவுதான் நான் ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழன் பேசிட்டு ஒரே கேஷுவலா அந்த டாக் முடிச்சிருக்கு. இதே எல்லாமே நம்ம நடேசன் வெளியிருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ, இவன் என்னடா லூஸ் பையமே பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சோழன் எல்லாமே பேசிட்டு கேஷுவலா நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பிட்டான். வேலைக்கு போற வழியில பார்த்தா நம்ம நடேசன் அங்க நின்று இருக்காரு. என்ன இவர் இங்க நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இறங்கி போய் பேசுறதுக்கு போறோம். அப்ப நடேசன் சொல்றாரு, நீ ஒரு விஷயத்த பண்ற தெரியுது, ஆனா அது கண்டிப்பா தப்பாதான் முடியும், லூசுமே பண்ணி வைக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. சோழன் அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடேசன் சொல்றாரு, நீ எதுக்காக பண்ணுவே எதுக்கு பண்ணுவேங்கிறதுலாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ பண்றது ரொம்ப தப்பு, பாத்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டாரு. பொண்ணுங்க பின்னாடி நம்ம போற வரைக்கும் தான் அவங்க நமக்கான மரியாதையை வச்சிருப்பாங்க. நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா அவளும் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்கிற மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்டவொடனே நம்ம சோழனுக்கு ஷாக் ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேரன் நிலா கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ ஏமா டிவோர்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஓகே சொல்ற? நாங்க எவ்வளவோ நினைச்சோம், நீ ஃபர்ஸ்ட் இப்படிதான் சொல்லுவ, அதுக்கப்புறமா நீங்க ஒண்ணு சேர்ந்துருவீங்கிற மாதிரி தான் நினைச்சோம். ஆனா இந்த சோழன் பையனும் இந்த மாதிரி பண்றதே எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிலா நான் அதே தானே சொல்றேன், எனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிற மாதிரி நம்ம நிலாவும் பேசுறாங்க. நம்ம சேரனுக்கு ஒரே ஷாக்கு தான் போங்க. இவங்க சேருவாங்கன்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம நிலா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு சோழனுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரிதான் போகுது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. நம்ம நிலாவும் அடுத்து நான் வேலைக்கு போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன ஆகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.